இல்லை லட்சு, நம்மள வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க லட்சு. அம்மா இது நம்ம வீடு, நான் வைக்கலான்னு வந்தம்மா. அதனால என்ன லட்சு, ஒரு வீடு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வீடு நம்மளுக்காக காத்துட்ருக்குன்னு அர்த்தம். சரியா? அதுக்காகலாம் வருத்தப்படக்கூடாது, புரியுதா? நம்ம அந்த வீட்டில் வச்சுக்கலாம், ஓகேவா? சரி, நம்ம செய்யலாமா? கூட அதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண. ஆமாப்பா, எல்லாத்தையும் அரை கட்டிடலாம். இங்கே பாரு, சுஜன் செடியில் பூலாம் பூத்துருக்கு இல்லை? சரி, நம்ம இதை எடுத்து வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணலாமா? வாங்க. நம்மலாம் என்னதான் ஒரு வீட்டை ரொம்ப அழகாகவும் அமைதியாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாலும் திடீர்னு ஹவுஸ் ஓனருங்க வந்து நம்மளை கிளம்ப சொல்லும் போது தான் அதுக்கு வாடகை வீடுன்றதே நம்மளுக்கு புரியுது இல்லை. நம்மளுக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைங்களால கூட அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. குழந்தைங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்ட்டு. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் புரியும்.